அந்த ஒரு ஃப்ராட் தனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அதை விட சுத்திடமா ரோகிணிக்கு எங்கேயுமே நகர முடியாத மாதிரி ரோகிணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பும் வச்சு விட்டுறாங்க. அதாவது ரோகிணி பாத்தீங்கன்னா பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சுத்தியோட அம்மாக்கு பணம் கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நாம ஏன் வெளியில போயிட்டு இந்த மாதிரி பணத்தை போறோம்னா வீட்டுல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனோஜ் இருக்காருல அவரோட ஏடிஎம் கார்டு எடுத்து இந்த மாதிரி சிந்தாமணி கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஏடிஎம் கார்டுல இருந்து ஒரு 2-3 லட்சம் ரூபாய் எடுத்து இந்த மாதிரி எங்கிட்ட தாங்க நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன், யார் எடுத்தனே தெரியக்கூடாது, உங்க ஆட்கள் இந்த மாதிரி ஹெல்மெட் எல்லாம் போட்டு போயிட்டு இந்த மாதிரி ஏடிஎம்ல போய் எடுக்க சொல்லுங்க, அப்படி எடுத்துட்டு அந்த கார்டை அப்படியே சின்ன பின்னமா நசுக்கி எங்கேயாவது வீசிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த சிந்தாமணியுமே செய்யறாங்க. அதுக்கப்புறமா காலையில மனோஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கதற ஆரம்பிச்சிட்டாரு. ஆஹா எங்கடா ஏடிஎம் கார்டு எங்கடா பணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுல எல்லாருமே எப்படா ஆச்சு இது என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ரோகிணி பாத்தீங்கன்னா என்ன மனோஜ் கவனமா இருக்க மாட்டேன், சரி போனா போகட்டும் இனிமேலாவது கவனமா இரு, 3 லட்சம் ரூபா தானே போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உடனே முத்தி என்ன நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா சுத்தியோட அம்மாவுமே வராங்க. அதை பார்த்து அங்க இருந்த சுத்தி பாத்தீங்கன்னா என்ன மம்மி திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சுத்தி சும்மால நீ வர மாட்டியே ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அவங்க அப்படியே மலைப்பிட்டு இருக்கும்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லியுமே அவங்க எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ரோகிணி என்ற ஒரு 2 lakhs பணம் வாங்கியிருந்தா அதை இன்னைக்கு தரேன்னு சொல்லி இருந்தா அதுக்காக தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த திருடி இந்த கேடி தான் அடிப்பா இப்படி ஒரு வேலை பத்திரிக்கை அப்படின்னு அங்க இருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த ரோகிணி அப்படியே சுத்திட அம்மாவை பார்த்து அடிப்பாவி இப்படி வந்து மாட்டி விட்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.